பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம். இது பவுலின் இறுதியானதும் மிகவும் தனிப்பட்டதுமான நிருபமாகும். இதை இவர் இன்னொரு முறை சிறையில் இருந்தபோது எழுதினார். இது பவுலின் மிக நெருக்கமான உடன் ஊழியரும் அவரால் சீஷத்துவத்தில் நடத்தப்பட்டதுமான இளம் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டது. முதல் நிருபத்தை எழுதி எவ்வளவு காலம் சென்றதுக்கு அப்புறம் இதை எழுதினார்னு நமக்கு தெரியாது. ஆனால் பவுலின் சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடியுது. அவர் ரோமாபுரியில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வீட்டு சிறையின் காலமாக இருக்கலாம். அல்லது இது அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் ஒரு ஊழிய காலம் முடிந்த பிறகு துரோவாவில் மீண்டும் கைது செய்யப்பட்ட காலத்தை குறிக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் அவர் நீதிமன்ற விசாரணையில் இருப்பதாகவும் அது நன்றாக போகவில்லை என்றும் பவுல் சொல்கிறார். அவர் இந்த முறை பிழைக்கப் போவதில்லை என்பதில் மிகவும் தெளிவாக இருப்பதை காண முடிகிறது. இந்த 2 சூழ்நிலையிலிருந்து பவுல் எபேசுவில் இன்னும் ஊழியத்தில் இருக்கின்ற தீமோத்தேயுவிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அவர் துவங்கிய திருச்சபை நாட்டும் பணியை தீமோத்தேயுவிடம் ஒப்படைப்பதற்காக தீமோத்தேயுவை சிறைக்கு வந்து தன்னுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். இந்த நிருபத்தின் வடிவமைப்பு மிகவும் எளிமையானது. தீமோத்தேயுவுக்கு பவுல் சவால் கொடுக்கும் 2 பெரும் பகுதிகள் இங்கு இருக்குது. முதல்ல ஒரு தலைவராக இருக்கிறதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர் பவுலிடம் வருவதற்கு முன்பாக இன்னும் எபேசுவல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் கள்ள போதகர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இதன் பின்னர் பவுல் தன் நிருபத்தை நிறைவு செய்கிறார். தீமோத்தேயுவுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் குறிப்பாக அவரது பாட்டியாகிய லோவிசால் மற்றும் தாய் ஐனிகேயால் ஆகியோருக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி பவுல் துவங்குகிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் கதைகளால் இளம் தீமோத்தேயுவை மூழ்கடித்திருந்தார்கள். மேசியாவாகிய இயேசுவின் மீது ஆழமான விசுவாசத்தை அவர்கள் தீமோத்தேயுவுக்குள் நிலைத்திருக்க செய்திருந்தார்கள். அதனால அந்த உறுதியான விசுவாசத்தின் காரணமாக பவுல் தனது முதல் சவாலை தீமோத்தேயுவுக்கு முன்வைக்கிறாரு. இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பற்றியோ அந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு துன்பப்படும் பவுலை பற்றியோ வெட்கப்படும்படி வரும் சோதனையை விலக்கித் தள்ளும்படி பவுல் கூறுகிறார். இப்போ இதை ஏன் பவுல் வலியுறுத்துறாருன்னா, அடிக்கடி சிறைக்கு சென்றதால அவர் மீது ஏற்பட்டிருக்கும் எதிர்மறையான கெட்ட பெயர்தான். இது பவுலின் உடன் ஊழியர்கள் பலருக்கும் அவருடைய அப்போஸ்தல அழைப்பின் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர் இருவரை பற்றி குறிப்பிடுகிறார். பிகேலு, எர்மொகேனே இப்போது குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக இருக்கும் பவுலுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பதற்கு வெட்கப்பட்டனர். அதனால் அவர்கள் பவுலை விட்டு சென்றுவிட்டனர். ஆகவே பவுல் தீமோத்தேயுவிடம் வெட்கத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு அவரை பார்க்க வரும்படி கேட்டுக்கொள்கிறார். இப்போது பவுல் இது ஒரு விலையேறப்பெற்ற கோரிக்கை என்பதை அறிந்திருக்கிறார். இது தீமோத்தேயுவுக்கு ஆபத்தாக முடியலாம். ஆகவே இயேசுவின் கிருபையே வல்லமைக்கான மூல ஆதாரமாக இருக்கிறது என்று தீமோத்தேயுவுக்கு நினைவுபடுத்துகிறார். அது உண்மையிலேயே மிகவும் முக்கியமானது என்கிறார். உனக்கு அது தேவை, ஏனென்றால் இயேசுவை பின்பற்றுவது என்பது எளிதானது அல்ல. உங்களிடமிருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்துவிட வேண்டும். இயேசுவை பின்பற்றுதலை தங்கள் மேல் அதிகாரங்களை பிரியப்படுத்த வாஞ்சிக்கும் போர் சேவகனாக நம் பெயரை பதிவு செய்து கொள்வதற்கு ஒப்பிடுகிறார் பவுல். அல்லது ஒரு போட்டிக்காக தங்களது உடலை பயிற்றுவிக்கும் விளையாட்டு வீரருடன் ஒப்பிடுகிறார். அல்லது கடும் உழைப்பை கொடுக்கும் அர்ப்பணிப்புள்ள விவசாயியுடன் ஒப்பிடுகிறார். இந்த 3 உருவகங்களுமே தங்களை விட மேலான ஒன்றுக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு நபரை தொடர்பு படுத்துகிறது. இவர்கள் தியாகம் செய்யவும் அந்த மேலான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சவால்களை சந்திக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். இதற்கான உன்னதமான உதாரணமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தனது பிதாவிடம் அவருக்கிருந்த அர்ப்பணிப்பின் காரணமாக அவர் ரோமர்களின் கையில் சிலுவையில் அறையப்பட்டார். அதைப் போலவே பவுலும் இப்போது ரோமர்களின் சிறையில் துன்பப்படுகிறார். பாடுகளும் தியாகமும் கிறிஸ்தவ வாழ்வின் பிரிக்க முடியாத அம்சங்களாகும். அதனால்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலானது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அல்லது பவுல் சிறியதும் வல்லமையுள்ளதுமான ஒரு கவிதையில் சொல்வது போல, நாம் அவரோடே கூட மரித்தோமேயானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நமது உலகத்தின் மீதான தேவனின் அன்பு இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கையை திறந்திருக்கிறது. இயேசுவை நம்பி அவரை பின்பற்றும் தீர்மானத்தை துணிந்து எடுப்பவர்களுக்கு தேவன் விடுதலையையும் ஜீவனையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை நிராகரித்தவர்களையும் தேவன் மதித்து அதையே அவர்களுக்கு செய்வார். ஆனால் மக்களின் உண்மையில்லாத தன்மையானது ஒருபோதும் தேவனை அவரது உண்மையுள்ள தன்மையை நிராகரிக்க தூண்டாது. ஆகவே பவுல் தீமோத்தேயுவை அதற்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு என்பதை அறிந்து உண்மையாக இருக்க அழைக்கிறார். பவுல் இந்த நிருபத்தின் 2ஆம் பகுதிக்கு வராரு. இங்க ரோமாபுரிக்கு வருவதற்கு முன்பாக
எபேசுவின் கள்ள போதகர்களை எதிர்க்கும்படி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு. அவர்களோட கள்ள போதனைகள் எபேசுவின் திருச்சபையில் ஒரு புற்றுநோய் போல பரவிக்கொண்டு இருந்துச்சு. அவர்கள் திருச்சபையிலுள்ள உயர்ந்த நிலையிலுள்ள பல பெண்களை குறிவைத்து அவர்கள் மனதை கரைப்படுத்தி இருந்தார்கள். இவர்கள் பவுல் எழுதின 1ஆம் நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பணக்கார பெண்களாக இருக்கலாம். அந்த போதகர்களின் மோசமான இறையியலை பற்றி அதிக விபரங்கள் அவர் கொடுக்கவில்லை. தீமோத்தேயுவுக்கு ஏற்கனவே அவைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று என்று அவர்கள் போதிப்பதாக சொல்கிறார். இப்போது அந்த போதகர்கள் கிரேக்க தத்துவத்தைப் போல உடலோடு உயிர்த்தெழுதல் என்ற கருத்தையே புறக்கணித்து இது வெறும் ஒரு ஆன்மீக அனுபவம் மட்டும்தான் என்று நினைக்கின்றனரோ என்று தெரியாது. அல்லது அவர்கள் பவுல் சொல்கிறபடி ஆவியானவரின் உதவியால் இப்போதே துவங்கும் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை என்கிற போதனையை சீர்குலைத்தார்களா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் உயிர்த்தெழுதல் பற்றியதும் புதிய சிருஷ்டியை பற்றியதுமான வல்லமையான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள். மாறாக தினசரி வாழ்க்கையுடன் தொடர்பில்லாத தனிப்பட்ட உச்சமான வினோதமான ஆன்மீக கிறிஸ்துவத்தை தழுவிக்கொண்டார்கள். அதனால பவுல் தீமோத்தேயுவை இயேசுவை பற்றிய உண்மையான சுவிசேஷத்தை போதிக்கக்கூடிய உண்மையான தலைவர்களை எழுப்பும்படி அழைக்கிறாரு. அவர்கள் அந்த போதகர்களுடன் விவாதிக்கும்போது வரக்கூடிய புத்தியீனமான தர்க்கங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். இதற்கு எதிர்மாறாக தீமோத்தேயுவும் அவரது தலைமை குழுவும் முக்கியமானதை முக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வேதாகமத்தின் மைய சரித்திரத்தையும் செய்தியையும் மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். பவுலின் காலத்தில் அது பழைய ஏற்பாட்டையே குறித்தது. இந்த வேதமானது உங்களுக்கு மேசியா இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்புக்கு நேராக நடத்தக்கூடிய ஞானத்தை தருகிறது. வேதாகமத்தின் முழுமையான நோக்கமானது இயேசுவிடம் நடத்தி செல்லும் ஒன்றுபட்ட சரித்திரத்தை சொல்லுவதும் முழு உலகத்திற்கும் ஞானத்தை கொடுப்பதும் ஆகும். பின்னர் பவுல் வேதாகமத்தின் இயல்பையும் நோக்கத்தையும் பற்றி பேசுகிறார். வேதம் முழுவதும் தேவனது ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்கிறார் அவர். அதற்கு தேவ ஆவியானவரின் மூச்சு என்றும் பொருள் கொள்கிறது. வேதாகமத்தின் எழுத்தாளர்களை வழிநடத்துவதில் ஆவியானவரின் பணியை பற்றிய குறிப்பீது. தனது மக்கள் எதை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அவற்றையே இவர்கள் எழுதினார்கள். தேவன் அவரது மக்களிடம் வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நடைமுறை நோக்கத்திற்காக பேசுகிறார். இந்த வேதமானது போதனைக்கும் இதுவரை நமக்கு தெரிந்திருக்காதவற்றை சொல்லவும் பயனுள்ளவையாக இருக்கிறது. அவை நமக்கு சவால் கொடுத்து நாம் விசுவாசிக்கின்றோம் என்று சொல்லியும் அதன்படி வாழாமல் இருக்கின்றவற்றை நாம் முகத்திற்கு நேராக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது. இந்த வேதத்தின் வசனங்கள் நம்மை திருத்தவும் நமது சிந்தனையிலும் செயல்களிலும் இருக்கும் தவறான வழிகளை வெளிப்படுத்தி காட்டவும் அவை பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கின்றன. நமக்கு நீதியை படிப்பித்து உண்மையிலேயே மனிதனாக இருப்பதற்கான புதிய வழியை காட்டுகிறது. இவை எல்லாமே தேவனுடைய மக்கள் பிறருக்கு நன்மை செய்வதற்கு அவர்களை ஆயத்தம் செய்கிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறார். அவர் சிறையிலிருந்து இந்த தடவை உயிருடன் வெளிவரப் போவதில்லை. ஆகவே அவர் தீமோத்தேயுவிடம் குளிர்காலத்திற்கு முன் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வரும்படி கேட்கிறார். அவர் சிறையில் குளிரில் உறைந்து போகாமல் இருக்க அவர் விட்டு வந்த கனமான மேலங்கியை கொண்டு வரும்படி கேட்கிறார். மேலும் துரோவாவிலே அவர் கைது செய்யப்பட்ட போது விட்டு வந்த தோர் சுருள்களையும் தீமோத்தேயு தயவு கூர்ந்து எடுத்து வரும்படி கேட்கிறார். தீமோத்தேயு தவிர்க்க வேண்டிய அலெக்சாண்டர் என்னும் அபாயகரமான மனிதனை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். பவுல் கடைசியாக கைது செய்யப்படுவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கலாம். சிறையில் கிட்டத்தட்ட அனைவரும் எப்படி விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்பதை குறிப்பிட்டு பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறார். இப்போது அவருக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் இயேசுவின் தனிப்பட்ட பிரசன்னம்தான். அவருக்கு மரணமே நேரிட்டாலும் அவருடனிருந்து அவரை காப்பாற்றுகின்றவர் இயேசு மட்டும்தான் என்கிறார். இவ்வாறாக இந்த நிருபம் நிறைவு பெறுகிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் பவுலின் தாக்கம் நிறைந்த வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எப்படி தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த சவால்கள், பாடுகள், போராட்டங்கள் கூடவே இருந்தன என்பதை நினைவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. இயேசுவை பின்பற்றுதல் என்பது ஆபத்தையும் தியாகத்தையும் உள்ளடக்கியது. அது உங்கள் வாழ்வில் அழுத்தத்தையும் வசதியற்ற நிலையையும் வரவேற்பதாகும். ஆனாலும் இது எல்லாமே இயேசு நம்மோடு கூட இல்லைன்னு அர்த்தமாகாது. மாறாக பவுலும் அவருக்கு பின்னர் வந்த பல தலைமுறையானவர்களும் கண்டுபிடித்தது போல அப்படிப்பட்ட இருண்ட கடினமான நேரத்துல இயேசுவின் அன்பும் அவரின் உண்மைத்தன்மையும் மிகத் தெளிவாகவும் உண்மையாகவும் நமக்கு இருக்கும். இதுதான் பவுலின் இறுதியான நிருபமாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபமாகும்.